அஜர் என்ன துபாய் நண்பா என்ன கதை? என்ன பிரச்சனை? வாகனத்தில் ஒரு சின்ன சத்தம் ஒன்று கேட்குது. ஒரு நல்ல கெரேஜ் ஒன்றும் இல்லையா? கெரேஜ் தானே, நல்ல கெரேஜ் என்ன எங்களுக்கு கடல் மாதிரி கெரேஜ் ஒன்று இருக்கு, வாங்க தாரு. மோட்டார் சர்வீஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது அஜ்மானில், கடல் மாதிரி அடித்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன வேலை செய்யணும் வாங்க போவோம், உள்ளுக்கு போயிட்டு நான் காட்டுறேன் வாங்க. மிஸ்டர் ஃபைம் பிஸியா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இஷ்டமாக்கிறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். என்னோட ரேஞ்ச் ரோவரை கொஞ்சம் பார்க்கணும், கஸ்டமர் ஒருத்தரை கூப்பிட்டு வந்தேன். ஓகே, என்ன பிரச்சனையா? அதில் சின்ன சத்தம் ஒன்று வருது. ஓகே, மாஷாஅல்லாஹ், நீங்கள் நல்ல இடத்த வந்துக்கிறீங்க. நாங்கள் BMW, ரேஞ்ச் ரோவர், ஆடி, மெர்சிடிஸ் எல்லாம் ஜெர்மன் வெஹிக்கல்ஸ், யூரோப்பியன் வெஹிக்கல்ஸ், ஜப்பான் வெஹிக்கல்ஸ் எல்லாம் நாங்கள் பார்க்குறேன். ஆல் எக்ஸ்பர்டீஸ் எங்களுக்கு தெரிகிற எங்களோட டீம் வந்து வெல் எக்ஸ்பர்ட் டீம், ஸ்பெஷல் டூல்ஸ் அண்ட் எவ்ரி திங். இதை பற்றி இன்னும் கூட சொல்கிறது என் சீஃப் மெக்கானிக் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அவர் செல்வார் இன்னும் மிச்சம். அதுக்கு தான் உங்கள்கிட்ட கூப்பிட்டு வந்து. தேங்க்யூ ஸோ மச். ஓகே வினோத், சொல்லுங்களேன் உங்கள்கிட்ட என்னென்ன சர்வீஸ் எல்லாம் இருக்குது? எல்லா வெஹிக்கிளும் ரிப்பேர் பண்ணுவோம் இங்கே. எல்லா வெஹிக்கிளும்னா ஜெர்மன், அமெரிக்கன், ஜப்பான், சைனா எல்லா வெஹிக்கிளும் நாங்கள் ரிப்பேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எங்கள்கிட்ட ஸ்பெஷல் டூல்ஸ் எல்லாமே இருக்குது. கியர் பாக்ஸ் ரிப்பேர், இன்ஜின் ஓவரால், அது இன்ஜெக்டர் சர்வீஸ், கியர் ஆயில் ரீப்ளே மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது. பெயிண்டிங், டென்டிங், ஃபேஸ் லிஃப்ட் எல்லா வேலையுமே நாங்கள் பண்ணுறோம். A to Z வேண்டிய வேலை செய்யலாம், எல்லா வேலையும் செய்யலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எக்ஸ்சேஞ்ச் கொடுப்பீங்க. ஆமா, இது வந்து ஃப்ரண்ட் பம்பர்ல இருந்து பேக் பம்பர் வரைக்கும் ரிப்பேர். இது வந்து இது செசிஸ் எல்லாம் பெண்டா இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் நாங்க செசிஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஃபுல்லா இப்போ பெயிண்டிங் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமா, இங்க பெயிண்ட் எல்லாம் இங்க தான் நடக்குது. ஆமா, இது வந்து நம்மள்ட்ட ஸ்பெஷலா பெயிண்ட் பூத் இருக்கு. இத பாருங்க, நல்ல லக்ஸரி வண்டி தான் இங்க நாங்க வந்து பெயிண்ட் பண்றோம். வாவ், வேண்டிய வெஹிக்கிள் நீங்க பெயிண்ட் பண்ணுவீங்க? ஆமா, எல்லாமே சேஃப்டியும் இருக்கு. பார்த்தா விளங்குது சேஃப்டி. இங்க என்ன பாத்தீங்கன்னா இது வண்டி வந்து ஒரு மிஸ்ஃபயருக்காக வந்துச்சு. ஓகே, இப்போ டயக்னோஸ் பண்ணி பார்த்தல இன்ஜெக்டர் ஃபியூல் பம்ப்ல ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அதை தான் இப்போ டயக்னோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு கம்ப்யூட்டர் அடிச்சு இங்க எல்லாம் பார்த்து இங்கே டிடிசி இது கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு சொல்லி போல்ட்டை கண்டுபிடிச்சிட்டு. இங்க பஸ் எல்லாமே செய்றீங்க இல்லையா? அப்ப நீங்க பெரிய வாகனம் எல்லாம் செய்யறதா? பெரிய வாகனம் எல்லாமே செய்வோம். அப்ப கண்டெய்னர், பஸ் எல்லாம் வேண்டியது, எல்லா வாகனம், ஹெவி வெஹிக்கிள் எல்லாம் செய்வீங்க? ஹெவி வெஹிக்கிள் எல்லாம் செய்வோம். மக்களே, அப்போ உங்களுக்கு சின்ன வெஹிக்கிள் மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட பெரிய வெஹிக்கிள் ஒன்று இருக்குது, பஸ் இருக்குது, வேண்டிய ரிப்பேர் இங்கே செய்வாங்க உங்களுக்கு. ஓகே, வாங்க வேறு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இங்கே என்ன நடக்குது வினோத்? இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் வண்டி ஒன்று, ஓகே, சிடின்னு சொல்லி. இதில் சஸ்பென்ஷன் வருது. இப்போ கஸ்டமர் அப்ரூவல் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லோயர் ஆம், அப்புறம் அப்பர் ஆம், பிரேக் பேட், டயரோடெல்லாம் ரிப்பேருக்கு வந்துடும். அப்போ என்ன வண்டியும் நீங்கள் பிரித்து மேய்ஞ்சிருவீங்க? ஆமாம், எல்லா வண்டினாலும் இங்கே அது பெரிய ஏரியா ஒன்று. எத்தனை லிஃப்ட் மாதிரி இருக்குது இதில்? 7 லிஃப்ட் இருக்கு. 7 லிஃப்ட் வேலை செய்யுது. இது என்ன, இது ஏசிக்கு மெஷின் எல்லாம் வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்காங்க? இது என்னன்னு கேட்டிங்கன்னா கேஸ் அடிக்கிறதா? ஆமாம், கேஸ் அடிக்கிறது தான். கேஸ் மட்டும் இல்லை இதில். கேஸ் இப்போ வண்டி வந்த கைக்கு சும்மா இப்போ நார்மல் கேஜ் போட்டும் செக் பண்ணலாம். ஆனால் இது மிஷினில் போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கன், ஜெர்மன் வண்டியெல்லாம் இருக்குது தானே, அது இப்போ நம்ம நார்மலாக சிலிண்டரில் தான் எல்லாரும் அந்த சிலிண்டரில் ஓசை போட்டு ஃபில் பண்ணுவாங்க. அது வந்து அந்த வண்டிக்கு தேவையான அளவு நம்மளுக்கு கேஸ் ஃபில் பண்ண இயலாது. இந்த மிஷினில் வந்து வண்டிக்கு ஒரிஜினல் எவ்வளோ கேஸ் வருதோ அதை வந்து நம்ம இதில் ஆப்ரேட் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். கம்ப்ரஷர் ஆயில், அதுக்கப்புறம் அதில் இருக்க பழைய ஆயில் எல்லாமே வெக்கும் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணிடுவோம் கேஸ். மக்களே, ஒரு ஒர்க் ஷாப் ஒன்றில் ஒரு ஃபினிஷிங் ஒன்று இருக்குது. அந்த ஒர்க்கெல்லாம் கணக்காக ஃபைனலைஸ் பண்ண பிறகு வந்து பாடி வாஷ் பண்ணுறதில்ல தான். பாடி வாஷ் பண்ணி உள்ளுக்கெல்லாம் க்ளீன் பண்ணி, இன்டீரியர்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு நீங்கள் ஆயில் சேஞ்ச் பண்ணால் கூட உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு வெஹிக்கிளை கொண்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வாஷ் பண்ணி அழகாக பிராண்ட் நியூ கண்டிஷனில் தருவாங்க. இவங்கள்ட்ட 4 பாடி வாஷ் பண்ணுறதுக்கு இருக்குது. உங்களோட வெஹிக்கிளை அழகாக A to Z அழகாக க்ளீன் பண்ணியே தருவாங்க. உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுதான் இவங்கள்ட்ட இருக்க ஸ்பெஷல். வெஹிக்கிளில் வந்து உங்களுக்கு உங்களோட ஷீட் ஒன்று உங்களுக்கு குஷன் பண்ணிக்கொள்ளணும், கீழே காப்பட் ஒன்று போட்டுக்கொள்ளணும், அப்போ உங்களுக்கு ஸ்டியரிங்க்கு ஒரு கவர் ஒன்று, அப்படி இல்லாமல் உங்களோட வெஹிக்கிளுக்கு டிண்டட் பண்ணிக்கொள்ளணும். வேண்டிய வேலை எல்லாம் இங்கேயே செஞ்சுக்கொள்ளலாம் ஒரே இடத்துல. வெஹிக்கிள் ரிப்பேர் மட்டும் இல்லை, ரிப்பேரை பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல உங்களுக்கு செஞ்சுக்கொள்ளலாம். இது இருக்கிறது அஜ்மானில் இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1. இண்டஸ்ட்ரியல் ஏரியா 1 மூவேலாத் ரவுண்ட் அபவுட் மோட்டார் சர்வீஸ் ஸ்டேஷன். உங்களுக்கு நம்பர் போட்டிருக்கேன், உங்களுக்கு நம்பரில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். கண்டெக்ட் பண்ணிட்டு இங்கேக்கு வரலாம். மார்னிங் 9லேருந்து ஈவினிங் 9 வரையும் ஓப்பன். மக்களே, ஃப்ரைடே மட்டும் இங்கே க்ளோஸாக இருக்கும். Jeden Tag,